ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல். லவ்ஸி எபிசோட் 8ல பார்ட் 2ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயும் நம்ம மொட்டை தான் காட்டுறாங்க. மொட்டை வந்து அப்படியே வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ரக் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவனை அப்படியே ஓடி வந்து டைட்டா ஹக் பண்ணிட்டு, நான் என்னோட ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம மொட் வந்து ரக்க பார்த்துட்டு, "ஓ, அப்படியா, குட் ஜாப்" அப்படின்ட்டு நம்ம ரக் கிட்ட நம்ம மொட் சொல்ல, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு, என்ன அவ்வளவுதானா அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம மொட் வந்து ரக்க பார்த்துட்டு, எனக்கு தெரியும் நீ வந்து உன்னோட ஒர்க் எல்லாம் முடிச்சிருவேன்ட்டு. ஆனா எனக்கு தான் கொஞ்சம் கவலையா இருந்துச்சு. நீ ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருந்தியா? அதனால தான் எனக்கு கவலையா இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்லிட்டு, நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவா? அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, கேளு அப்படின்ட்டு நம்ம ரக் கேட்க, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு, நீ வந்து டயர்டா இருக்கியா? அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட கேட்க, அதுக்கு ரக் வந்து நம்ம மொட்டை அப்படியே டைட்டா ஹக் பண்ணிட்டு, அவன் காது பக்கத்துல போய், ஆமா நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு, சரி அப்பனா போய் ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு அவன அப்படியே பார்த்துட்டு செலக்டிவா பார்த்துட்டு, அப்பனா நீயும் என் கூட ஜாயின் பண்ணிக்கிறியா? அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட் கிட்ட கேட்க, நம்ம மொட்டை அவனை எப்படியே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டே இருக்கான். நம்ம ரக் வந்து அப்படியே அவன் பக்கத்துல போய் ரக் வந்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கிஸ் வந்து அப்படியே டீப்பா போகுது. 2 பேருக்கு இடையில 2 பேத்துக்கு நடுவுலயும் அப்படியே செம்ம ஹாட்டா போயிட்டு இருக்கு கிஸ்ஸு. சேம் டைம் இந்த பக்கம் நம்ம வி வீட்ல தான் காட்டுறாங்க. வியும் நம்ம மோக்கும் உட்காந்து ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம மோக் வந்து படிக்கிறா அந்த ஸ்கிரிப்ட படிச்சுட்டு தான் இருக்கா. ஆனா அவளுக்கு மண்டையில ஏறுன மாரி எனக்கு தெரியல. நம்ம மோக்குக்கு வந்து செம்மையா டென்ஷன் ஆயிட்டு, என்னால சுத்தமா முடியல. என்னால இத மக்கப்பே பண்ண முடியல. எனக்கு வருமா என்னான்ட்டு கூட எனக்கு தெரியல. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. நான் போயிடுறேன் அப்படின்ட்டு நம்ம மோக் ஒரு பக்கம் கத்த, நம்ம இருந்துட்டு, ஆனா நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுத்துருக்கல்ல, எனக்கு என் கூட ரிஹர்சல் பண்றேன்ட்டு. ஆனா இப்ப போறேன்னு சொல்ற, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு நம்ம சொல்ல, அதுக்கு மோக் இருந்துட்டு, ஆனா எனக்கு என்னால வந்து இந்த லைன் எல்லாமேவும் மக்கப்பே பண்ண முடியல அப்படின்ட்டு நம்ம மோக் சொல்ல, அதுக்கு நம்ம இருந்துட்டு, அவ்வளோதானே. அந்த இதெல்லாமேவும் இன்வால்வ் ஆகி பண்ணான்னா எல்லாமே ஈஸியா வரும். வா உனக்கு நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மோக்க உட்கார வச்சு சொல்லி தரா. ஆனாலும் நம்ம மோக்குக்கு வந்து மண்டையில ஏறுன மாரி தெரியல. அவளுக்கு அப்படியே செம்ம கடுப்பா இருக்கு. நம்ம மோக் வந்து பார்த்து, எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது என்னால முடியல. என்ன விட்டுருங்க. நீங்க வேற யாராவது வச்சு கூட ரிஹர்சல் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நம்ம மோக் வந்து கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம மோக்க பார்த்துட்டு, ஓ, அப்படியா? அப்பன்னா சரி, ஓகே, நீ போகலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து நம்ம மோக் கிட்ட சொல்ல, நம்ம மோக்குக்கு வந்து இவ இப்படி சொன்ன உடனே அப்படியே செம்ம ஹாப்பியா ஆயிடுது. அப்படியே ஒரு அதிர்ச்சியும், ஹாப்பியும் சேர்ந்து அப்படி இருக்கு. அப்படியே வந்து நம்ம மோக் பார்க்குறா, உண்மையாவா? அப்படின்ட்டு கேட்க, நம்ம இருந்துட்டு, ஆமா. ஆனா நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் போணும் அப்டின்ட்டு நம்ம சொல்லிட்டு, அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே திருப்பி அதுல லாஸ்ட் லைன் இந்த லாஸ்ட் லைன மட்டும் நீ கூட ரிஹர்சல் பண்ணிட்டு தான் போணும் அப்டின்ட்டு நம்ம சொல்ல, நம்ம மோக்கும் சரி என்னது அது அப்டின்ட்டு படிச்சு பார்த்தா, அதுல வந்து கிஸ் பண்ற மாரிலாம் சீன்ஸ் எல்லாம் இருக்கு போல. அதெல்லாமேவும் நம்ம மோக் வந்து படிச்சு பார்த்துட்டு, என்னது அது? இதுல இந்த மாரிலாம் இருக்கு அப்டின்ட்டு நம்ம மோக் வந்து கொஞ்சம் ஷாக்கா இருக்கு. இது எல்லாமே பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கா. அப்படியே சிரிச்சுக்கிட்டேவும் நம்ம மோக் வந்து கிட்ட, "என்ன இப்படியெல்லாம் இருக்கு?" அப்படின்ட்டு நம்ம மோக் வந்து கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம இருந்துட்டு, "ஆமா, இது எல்லாமேவும் நீ என்கிட்ட இப்ப பண்ணி தான் ஆகணும்." அப்படின்ட்டு நம்ம சொல்ல, நம்ம மோக்குக்கு வந்து செமையா ஷாக் ஆயிருது. ஆனா நம்ம இருந்துட்டு, "சரி, சரி, நீ அத கிஸ் எல்லாம் பண்ண வேணாம். வெறும் இந்த டயலாக் மட்டும் என்கிட்ட சொல்லிட்டு, நீ இங்கருந்து வீட்டுக்கு போயிடலாம். நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன். நீ வீட்டுக்கு போயிரலாம்." அப்படின்ட்டு நம்ம வந்து நம்ம மோக் கிட்ட கேட்க, நம்ம மோக்கு சரி அப்படின்ட்டு மறுபடியும் அந்த ஸ்கிரிப்ட படிச்சு பார்த்துட்டு, நம்ம கிட்ட உண்மையா தானே சொல்றீங்க. இந்த டயலாக் மட்டும் சொன்னா போதும்ல. வேற எதுவும் பண்ண வேணாம்ல. இந்த டயலாக் சொல்லிட்டேன்னா நான் இங்கருந்து போயிரலாம்ல அப்டின்ட்டு நம்ம மோக் வந்து கிட்ட கேட்க, நம்ம ஆமா, இந்த டயலாக் மட்டும் சொல்லிட்டேன்னா நீ இங்கருந்து போயிரலாம் அப்டின்ட்டு நம்ம வந்து நம்ம மோக் கிட்ட சொல்ல, நம்ம மோக்கும் சரி ஓகே அப்டின்னு சொல்லிட்டு, அப்படியே 2 பேரும் ரிஹர்சல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம மோக்கும் நம்ம 2 பேரும் அப்படியே பக்கத்துல பக்கத்துல உட்காரவும், நம்ம மோக் வந்து அவ கையெடுத்து அவ கன்னத்துல வச்சு, நம்ம மோக் வந்து கேட்கிறா, நிஜமாவே இந்த கிஸ்லாம் பண்ண வேணாம்ல அப்டின்ட்டு நம்ம மோக் வந்து கிட்ட கேட்க, நம்ம இருந்துட்டு ஆமா அதெல்லாம் வேணாம் அப்டின்ட்டு நம்ம சொல்ல, நம்ம மோக்கும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு, அப்படியே நம்ம மோக் வந்து நம்ம கண்ண பார்த்து, "நீ நிஜமாவே என்ன லவ் பண்றியா?" அப்படின்ட்டு நம்ம மோக் கேட்க, நம்ம "ஆமா நான் உன்ன லவ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து டக்குன்ட்டு நம்ம மோக்குக்கு ஒரு கிஸ் பண்றா. நம்ம மோக்குக்கு செமையா ஷாக் ஆயிருது. ஷாக்கா இருந்தாலும் நம்ம மோக் வந்து மனசுக்குள்ளேயே இந்த வாய்ப்ப விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. கிஸ் வந்து ரொம்ப டீப்பா போகுது. அப்புறம் ஒரு கட்டத்துல நம்ம மோக் வந்து அப்படியே சுயநலம் பண்ணிட்டு, அவ டக்குன்ட்டு தள்ளி விட்டுட்டு, "என்ன மன்னிச்சிடுங்க. நான் இங்கருந்து போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மோக் வந்து அங்கருந்து அவளோட வேன்டி பேக் எடுத்துட்டு அப்படியே வேகமா அப்படியே ஓடி போயிடுறா. நம்ம நம்ம மோக் பின்னாடியே போய், "மோக் நில்லு, நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்த, நம்ம மோக் வந்து காதே கேட்காம அப்படியே வெளிய போய் கதவ சாத்திட்டு அப்படியே காருக்குள்ள உட்காந்து பயங்கரமா நம்ம மோக் வந்து அப்படியே தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. நம்ம மோக் அழுகும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு.
நம்ம மூக்கு வந்து வீய பிடிச்சிருக்கு. ஆனா இருந்தாலும் ஏன் அவ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான்னு தெரியல. பாவம் ரொம்ப அப்படியே கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. அப்புறம் இங்க ரக் வீட்ல 2 பேரும் மேட்டர் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, ரொம்ப டயர்டா அப்படியே சோஃபால படுத்திருக்காங்க. நம்ம மொட் வந்து அப்படியே நம்ம ரக் கண்ணத்த தொட்டு பார்த்துட்டு, அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒண்ணு நெனச்சு பார்க்குறா. என்னன்னா, நம்ம ஜாக்கும் நம்ம மொட்டும் அப்ப மீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அப்ப பாதியிலேயே கட் பண்ணிட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்ட்டு இப்ப காட்டுறாங்க. நம்ம மொட் வந்து என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்ட்டு நம்ம ஜாக் கிட்ட கேட்க, அதுக்கு ஜாக் இருந்துட்டு மொட்ட பார்த்துட்டு, எப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஜாக் வந்து நம்ம மொட் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு, என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு நம்ம மொட் கேட்க, அதுக்கு ஜாக் இருந்துட்டு, நீ தான் ரக் கூட இருக்கல, அவன் கூட இருக்கிறது உனக்கு எப்படி இருக்கு? அது மட்டும் இல்லாம நீ அயர்லாந்துல இருந்து வந்து ரக்கு கூட தான் இருக்கேன்ட்டு எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து ரக்கோட அப்பா. பசங்க என்ன பண்றாங்கன்ட்டு அப்பா பார்க்கறதுல ஒண்ணும் தப்பு இல்லைல்ல. அது மட்டும் இல்லாம அது தன்னோட பசங்க வீட்டுக்கு யார் வராங்க, போறாங்கன்ட்டு எல்லாம் பார்க்கறது ஒரு அப்பாவோட கடமை தானே! என்ன பத்தி யாராவது உன்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களா என்னான்ட்டு எனக்கு தெரியல அப்டின்ட்டு சொல்லிட்டு, நம்ம ஜாக் வந்து அப்படியே மீனாவ திரும்பி பார்த்தா, மீனா வந்து இவங்க 2 பேரும் பேசுறத கேட்டுக்கிட்டு கொஞ்சம் தள்ளி உட்காந்து அவ வந்து ஜூஸ் குடிச்சுட்டு இருக்கா. அப்ப நம்ம மீனா வந்து நம்ம ஜாக்க பார்த்த உடனேவும் நம்ம மீனாக்கு அப்படியே ரொம்ப பயமா இருக்கு. அப்படியே அவ ஒரு மாரி பயந்துகிட்டே உட்காந்துருக்கா. இத வந்து நம்ம ஜாக் பார்த்துட்டு நம்ம முட்கிட்ட நம்ம ஜாக் சொல்றாரு, "ஆனா மீனாவோட ரியாக்ஷன் எல்லாத்தையும் பார்த்தா அவளே உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பா போல இருக்கே." சரி விடு. என்னோட கடந்த காலத்துல நான் நெறைய கேவலமான விஷயங்கள் எல்லாமே நெறைய பண்ணியிருக்கேன். அதுக்காண்டி என்னோட 2 குழந்தைகளுக்கு நான் அப்பா இல்லன்ட்டு ஆயிருமா? இல்லாட்டி என்னோட ஒய்ஃப்‌க்கு தான் நான் ஹஸ்பண்ட் இல்லன்ட்டு ஆயிருமா? ஆனா, அத நெனச்சு நான் இப்ப ரொம்ப கவலைப்பட்டுட்டு தான் இருக்கேன். இதனால என் குழந்தைகள் கூட இருந்து அவங்க வளர வேண்டிய விதத்த நான் பார்க்க முடியலையே அப்டின்ட்டு இன்னும் நான் அதுக்காண்டி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்டின்ட்டு நம்ம ஜாக் வந்து பேச, நம்ம மொட்டுக்கு வந்து செம்மையா டென்ஷன் ஆயிட்டு, "போதும் நிப்பாட்டு. என்கிட்ட என்ன பேசணுமோ அத மட்டும் பேசு. தேவையில்லாம என்கிட்ட இந்த மாரிலாம் பேசி என்னோட டைம வேஸ்ட் பண்ணாத. உன்னோட இந்த அசிங்கமான விஷயத்த கேட்கறதுக்காண்டி நான் ஒண்ணும் இங்க வரவே இல்ல. என்கிட்ட என்ன பேசணுமோ அத மட்டும் பேசு. உனக்கு ஞாபகம் இல்லாட்டி உனக்கு எப்ப ஞாபகம் வருதோ, அப்ப அத ஞாபகப்படுத்திக்கிட்டு என்ன கூப்பிடு நான் அப்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட் வந்து அங்கருந்து போலான்ட்டு பார்த்தா, நம்ம ஜாக் வந்து விடாம, "நீ வந்து ரெக்க விட்டு விலகி போ" அப்படின்ட்டு நம்ம ஜாக் வந்து நம்ம மொட்கிட்ட சொல்ல, நம்ம மொட்டுக்கு செம்மையா டென்ஷன் ஆயிட்டு அவன அப்படியே திரும்பி பார்த்து, "என்னால போக முடியாதுன்னா நீ என்னடா பண்ணுவ?" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ஜாக் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ஜாக் இருந்துட்டு, "நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஏன்னா அது உனக்கே தெரியும். நீ வந்து அவனுக்கு சரியான ஆள் இல்லன்ட்டு. அப்படி இருந்தும் நீ ஏன் இந்த மாரி பண்ற?" அப்படின்ட்டு நம்ம ஜாக் வந்து நம்ம மொட் கிட்ட கேட்க, நம்ம மொட் வந்து செம்மையா கோவம் வருது. இது எல்லாத்தையுமே மீனா பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. நம்ம மொட் வந்து கோவத்துல அவன் சட்டைய பிடிக்கவும், நம்ம மீனா அப்படியே பயந்துகிட்டு நம்ம மொட் கிட்ட வந்து, "அங்கிள் மொட் போதும் வாங்க போயிரலாம். நம்ம இங்கருந்து வீட்டுக்கு போயிரலாம்" அப்படின்ட்டு நம்ம மீனா வந்து நம்ம மொட் கிட்ட சொல்ல, நம்ம மொட் வந்து அவன விட்டுட்டு, "உன்னோட வேலைய மட்டும் நீ பாரு. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீ தலையிடாத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட் வந்து அங்கருந்து போலான்ட்டு பார்த்தா, அப்பயும் நம்ம ஜாக் வந்து விடாம, "நான் கடந்த காலத்துல என்ன தப்பு பண்ணேனோ, அதே தான்டா நீயும் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்க. நீ வந்து உண்மையாவே ரக்க லவ் பண்ணன்னா, அவன வந்து கஷ்டப்படுத்தாத. அப்படி கஷ்டப்படுத்த நீ விரும்பலன்னா, இத பத்தி கொஞ்சம் நெனச்சு பாரு" அப்படின்ட்டு நம்ம ஜாக் சொல்ல, நம்ம மொட் வந்து, "சரிதான் போடா, எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட் வந்து அங்கருந்து மீனாவ கூப்ட்டுட்டு வந்துடுறான். வெளிய வந்த நம்ம மீனா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி, "இது எல்லாமே என் தப்பு தான். என்னால இத ஹேண்டில் பண்ண முடியும்னு நெனச்சது என்னோட தப்பு தான் அங்கிள் மோட். இது எல்லாமே எங்க தாத்தாவோட பிளான்ட்டு தெரியாம இத பத்தி நான் எங்க அம்மாகிட்டயும், அங்கிள் ரக்கிட்டயும் சொல்லிட்டேன். இது எல்லாமே என்னோட தப்பு தான்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம மொட் வந்து மீனாவ பார்த்து, "இது எதுவுமே உன் தப்பு கிடையாது. இது எல்லாத்துக்குமே காரணம் உங்க தாத்தா தான். உங்க தாத்தா என்ன நெனைக்கிறாருன்ட்டு உனக்கு எப்படி தெரியும்? நீ சின்ன பொண்ணு தானே" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து மீனா கிட்ட சொல்ல, அதுக்கு மீனா இருந்துட்டு யோசிச்சுட்டு, "சரி அப்பனா ஓகே. இத பத்தி அங்கிள் கிட்ட நீங்க சொல்ல வேணாம். இங்க எதுவும் நடக்காத மாதிரி நாங்க நடந்துக்கலாம். இத பத்தி அங்கிள் கிட்ட சொன்னீங்கன்னா, அங்கிள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அதுதான் எங்க தாத்தாவுக்கு வேணும். அந்த மாரி எதுவும் நடக்காம நம்ம பாத்துக்கிறலாம். எங்க அங்கிள விட்டு நீங்க எப்பயும் பிரிஞ்சு போயிறாதீங்க. எங்க அங்கிளுக்கு நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. அவர் கூடயே இருங்க" அப்படின்ட்டு நம்ம மீனா வந்து நம்ம மொட் கிட்ட சொல்ல, நம்ம மொட்டும் மீனாவ பார்த்து, "நான் எப்பயும் உங்க அங்கிள விட்டு எங்கேயும் போமாட்டேன். அது எப்பயுமே நடக்காது" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து மீனாகிட்ட சொல்ல, நம்ம மீனாவும் சரி ஓகே. இங்க எதுவும் நடக்காத மாரி நம்ம இருந்துக்கிறலாம். எங்க அம்மாகிட்டயும், அங்கிள் ரக்கிட்டயும் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்ட்டு நம்ம மீனா வந்து நம்ம மொட்டுக்கிட்ட சொல்ல, நம்ம மொட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம மீனாவ அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே தலைய தடவி குடுத்துக்கிட்டே இருக்கா. நம்ம மீனா வந்து பார்க்கறதுக்கு சின்ன பொண்ணா இருந்தாலும், அவ பேசுற பேச்சு எல்லாமேவும் ரொம்ப அறிவாளியாவும், ரொம்ப அத என்ன சொல்றது மெச்சூரிட்டியா பேசுற பேச்சாவும் இருக்கு. நான் கண்டிப்பா சொல்றேன், இந்த பாப்பா கொஞ்சம் வளர்ந்துட்டாலேவும் இந்த பொண்ணு ஒரு ஹீரோயினியா தான் நடிப்பா. அது பிஎல்லா இருந்தாலும் சரி, இல்ல ஜிஎல்லா இருந்தாலும் சரி, இல்ல நார்மல் ஸ்டேட் சீரிஸா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஒரு ஹீரோயினியா இந்த பொண்ண நம்ம பார்க்கலாம் அடுத்த சீரிஸ்ல எல்லாவும். இது எல்லாத்தையுமேவும் நம்ம மொட் வந்து அப்படியே நெனச்சு பார்த்துட்டு, நம்ம ரெக்க அப்படியே தொட்டு, "நான் எப்பயுமே உன்ன விட்டு போக மாட்டேன். உன்ன ஹர்ட் பண்றதுக்கு நான் விடமாட்டேன். உன் கூடயே தான் இருப்பேன்" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து சொல்லிட்டு, நம்ம ரெக்க வந்து அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். செம கியூட்டா இருந்துச்சு அந்த ஹக்கிங்.
நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ரக் வந்து சாவை மீட் பண்றதுக்காண்டி அவங்க ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்கா. அப்படி வரும்போது கை நிறைய ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து நம்ம சாவு முன்னாடி வச்சுட்டு, அன்னைக்கு நடந்த தப்புக்காண்டி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற விதத்துல இந்த ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம சாவு கிட்ட சொல்ல, நம்ம சாவும் நம்ம ரக்க பார்த்துட்டு, உனக்கு உடம்பு சரியில்லையா, நீ நல்லா தானே இருக்க அப்படின்ட்டு நம்ம சாவு கேட்க, அதுக்கு நம்ம ரக் வந்து சாவை பார்த்துட்டு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல, அதுக்கு சாவு இருந்துகிட்டு, சரியா அன்னைக்கு உங்க கூட அந்த புக் ஈவெண்ட்டுக்கு ஒரு பையன் வந்திருந்தானே, அவன் யாரு உன்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்ட்டு சாவு வந்து நம்ம ரக் கிட்ட கேட்க, ரக் வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லாம நம்ம சாவை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கவும் நம்ம சாவே போய் புரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகே உனக்கு சொல்ல விருப்பம் இல்லாட்டி விட்டுரு, நான் உன்னை கம்பல்லாம் பண்ண மாட்டேன், சரி எங்க மோக்க காணோம், அவன் கூட வரலையா, எப்பயுமே அவ உன் கூட தானே வருவா அப்படின்ட்டு நம்ம சாவு கேட்க, அதுக்கு ரக்கு இருந்துட்டு அல்ல அவ வரல, அவ ஒரு வாரம் லீவ் எடுத்திருக்கா அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல, அதுக்கு சாவு இருந்துட்டு என்னது அவ லீவ் எடுத்திருக்காளா, அவ அப்படியெல்லாம் பண்ண மாட்டாள, அவ எப்பயும் உன் கூட தானே இருப்பா, எப்பயும் 2 பேரும் இணை பிரியாதவங்க மாதிரி தானே 2 பேரும் ஒண்ணா இருப்பீங்க அப்படின்ட்டு நம்ம சாவு வந்து ரக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நம்ம ரக்குக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. சேம் இந்த பக்கம் நம்ம மோக்கு தான் காட்டுறாங்க. மோக் வந்து பெட்ஷீட்குள்ள அப்படியே படுத்துக்கிட்டு ஃபோன் எடுத்து, "பீரக் என்ன பண்றேன்ட்டே தெரியலையே" அப்படின்ட்டு அவ ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கா. இந்த பக்கம் பேசி எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரக் வந்து அப்படியே ஃபோன் எடுத்துட்டு, சரி மோக்குக்கு கால் பண்ணி இப்ப அவ எப்படி இருக்கான்னு கேட்கலான்ட்டு நம்ம ரக் வந்து மோக்குக்கு கால் பண்ணா ஃபோனே போகல. அப்படி கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ரக்குன்ட்டு ஒரு சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்ட் கேட்டோன்னேவும் நம்ம ரக் வந்து அப்படியே ஃபோன் அப்படியே டப்புன்ட்டு கீழ போட்டுறான். போட்ட ஒரு நிமிஷத்துல ஃபோன் அப்படியே சில்லி சில்லியா உடைஞ்சு போயிருச்சு. அந்த உடைஞ்ச சவுண்டுக்கு நம்ம ரக்கு இன்னும் ஷாக் ஆகுறான். ஏன்னா, அவன் சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அப்பா பாட்டிலால இவன் மண்டையில அடிச்சிருப்பாரு இல்லையா? அந்த சவுண்ட் இந்த சவுண்ட் ஒரே மாரி இருக்கவும், அவன் அப்படியே ஷாக்கா நிக்கிறான். அவங்க அப்பா தான் வந்து இவன் ஷோல்டர்ல கை வச்சு ரக்குன்ட்டு கூப்பிட வந்தா, இவனுக்கு அப்படியே சுயநினைவு வந்துட்டு கீழ குனிஞ்சு அந்த ஃபோன எடுத்து, சொல்லுங்கப்பா" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம ஜாக் கிட்ட சொல்ல, அதுக்கு ஜாக் இருந்துட்டு, "இப்பல்லாம் உன்ன பார்க்கவே முடியல. ரொம்ப நாள் ஆயிருச்சுல்ல உன்ன பார்த்து. எப்பயாவது ஒரு தாட்டி தான் நீ எனக்கு மெசேஜே பண்ற" அப்படின்ட்டு ஜாக் சொல்ல, நம்ம ரக் இருந்துட்டு, "இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்பா?" அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல, அதுக்கு ஜாக் இருந்துகிட்டு, "எனக்கு ஒண்ணும் வேணாம். ஏன் எப்ப பார்த்தாலும் உன்ன சுத்தி ஆளு இருந்துகிட்டே இருக்காங்க. நான் உன்ன பார்க்க வந்தாலேவும் ஏதாவது வேணும்ன்ட்டு தான் நினைக்கிறாங்க" அப்படின்ட்டு ஜாக் சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துகிட்டு, "ஏன்னா நீங்க அப்படிதான்ப்பா. எப்ப பார்த்தாலும் நீங்க அப்படிதான் என்ன ஃபாலோ பண்ணி வர்றதே தான் உங்க வேலையா இருக்கு" அப்படின்ட்டு நம்ம ரக் ரக் வந்து ஜாக் கிட்ட சொல்ல, அதுக்கு ஜாக் இருந்துட்டு, "என்ன பேசுற நீ? நீயா தான் எனக்கு தர. நான் எப்பயுமே உன் பணத்து மேலலாம் ஆசைப்பட்டதே கிடையாது. நான் உன்ன பார்க்கறதுக்காண்டி மட்டும் தான் வந்தேன். அது மட்டும் இல்லாம நான் மீனாகிட்டயும் பேசணும்னு நினைச்சேன். அவ்வளோதான்" அப்படின்ட்டு நம்ம ஜாக் சொல்ல, நம்ம ரக்குக்கு வந்து செம்மையா கோவம் வந்துட்டு, "மீனாவ விட்டு தள்ளியே நில்லுங்க" அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல, அதுக்கு ஜாக் இருந்துட்டு, "ஏன் நான் அவள பார்க்கக்கூடாதா? அவ என்னோட பேத்தி தானே" அப்படின்ட்டு நம்ம ஜாக் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, "நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன்ப்பா. மீனாவ விட்டு தள்ளியே இருங்க. உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் என்கிட்ட கேளுங்க. நான் தரேன். மீனாவ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவள விட்டு தள்ளியே இருங்க. குவானையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம ஜாக் கிட்ட சொல்ல, அதுக்கு ஜாக் இருந்துட்டு, "சரி மகாசமத்து உன்ன பிரேக்கப் பண்ணிட்டனா" அப்படின்ட்டு நம்ம ஜாக் வந்து ரக் கிட்ட சொன்னோனே ரக்குக்கு செம்மையான ஷாக்கு. நம்ம ரக் வந்து ஜேக்க பார்த்து, "அவன விட்டு விலகியே இருங்க. அவன்கிட்ட போகாதீங்க" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து ஜாக் கிட்ட சொன்னோனேவும், அதுக்கு ஜாக் இருந்துட்டு, "அது எப்படி முடியும்? உன்னால யாரோ ஒருத்தர தான் சூஸ் பண்ண முடியும். மீனா இல்லாட்டி மகாசமுத்து. நீயே சூஸ் பண்ணிக்க. நீ தானே சொன்ன நான் கேட்கறது எல்லாத்தையுமே நீ தரேன்ட்டு" அப்படின்ட்டு நம்ம ஜாக் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, அதுக்கு ரக் இருந்துட்டு, "அப்பா நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன். ப்ளீஸ் மீனாவ விட்டு தள்ளியே இருங்க. மகாசமுத்து கிட்ட வராதீங்க. அவன காயப்படுத்தாதீங்க. அவங்கள எதுவும் செய்யாதீங்க" அப்படின்ட்டு நம்ம ஜாக் கிட்ட நம்ம ரக் சொல்ல, அதுக்கு ஜாக் இருந்துட்டு, "ரக் நீ ரொம்ப பேராசைப்படுற. அது எப்படி முடியும்? உன்னால யாரோ ஒருத்தர தான் சூஸ் பண்ண முடியும். நீ உங்க அம்மாவ சூஸ் பண்ண இல்லையா? என்ன விட்டுட்டு. அதே மாரி நீ மகாசமுத் இல்லாட்டி மீனாவ. இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர தான் சூஸ் பண்ண முடியும். உன்னால சூஸ் பண்ண முடியலாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக் வந்து நம்ம ரக் காதுல போய், "உங்க அங்கிளுக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியும்ல" அப்படின்ட்டு நம்ம ஜாக் சொன்னோனேயும் ரக் அப்படியே பதறிக்கிட்டு, அப்படியே கால் பண்ணிக்கிட்டே அப்படியே வரான். ஆனா கால் சுத்தமா போகவே இல்ல நம்ம மொட்டுக்கு. ரக் வந்து ஒரு வழியா பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா, வீட்ல வி தான் இருக்கா. வி வந்து ரக் வந்தோன்னேவே கட்டி புடிச்சுட்டு, "அமைதியா இரு, நான் சொல்றது கேளு" அப்படின்ட்டு வி சொல்ல, அதுக்கு ரக் இருந்துட்டு டென்ஷனா கத்துறான். "நான் இந்த மாரி அப்பாவ பார்த்தேன். அப்பா வந்து மகாசமத்த கொன்றுவேன்னு சொல்றாரு. எனக்கு என்ன பண்றதுன்ட்டு தெரியல" அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல, அதுக்கு வி இருந்துட்டு, "நீ அமைதியா இரு, நான் சொல்றது கேளு, எதுவும் ஆகல" அப்படின்ட்டு நம்ம வி சொல்ல, அதுக்கு ரக் இருந்துட்டு, "அங்கிள் கொன்ன மாரி மொட்டையும் கொன்றுவேன்ட்டு அப்பா சொன்னாரு என்கிட்ட" அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்லிட்டு, "எனக்கு என்ன பண்றதுன்ட்டே தெரியல" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து வி கிட்ட சொல்ல, அதுக்கு வி இருந்துட்டு, "ரக் நான் சொல்றது கேளு, நம்ம மொட்டுக்கு வந்து எதுவும் ஆகல. உங்க அப்பா அவன கொல்றதுக்கு ஆள் அனுப்பிச்சாரு தான். ஆனா அவனுக்கு எதுவும் ஆகல. நான் சொல்றது கேளு, பொறுமையா இரு" அப்படின்ட்டு நம்ம வி சொல்ல, ஆனா நம்ம ரக் வந்து கேட்கவே மாட்டேங்கிறான். அப்படியே கத்திக்கிட்டே தான் இருக்கான். அவன கொல்றதுக்கு ஆள் அனுப்பிச்சாருன்ட்டு. அப்ப நம்ம ரக் இருந்துட்டு, "நீ என்ன சொல்ற? அவன கொல்றதுக்கு ஆள் அனுப்பிச்சாரா? எங்க அவன்?" அப்படின்ட்டு நம்ம வி வந்து கிட்ட நம்ம ரக் கேட்க, அப்ப வந்து ஒரு சவுண்ட் கேட்குது, "நான் இங்க தான் இருக்கேன்" அப்படின்ட்டு.
ஒரு சவுண்ட் கேக்குது. நம்ம ரக் வந்து அப்படியே நிமிர்ந்து பார்த்தா அந்த இடத்துல மட்டும் தான் கையில கட்டு வாக்குல நிக்கிறான். அத வந்து வி பார்த்துக்கிட்டு, நான் சொன்னேன் இல்லையா அவனுக்கு வந்து எதுவும் ஆகல அப்படின்ட்டு வி சொல்ல, ரக் வந்து அவன அப்படியே திகைச்சு போய் அப்படியே பார்த்துக்கிட்டே நிக்கிறான். விட்டா அழுதுருவான் போல அப்படியே பார்த்துக்கிட்டே நிக்கிறான். மொட் வந்து இவன் இந்த மாரி அழுகுறான்ட்டு தெரிஞ்சு நம்ம மொட் போய் அவன அப்படியே ஹக் பண்ணிட்டு, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு வந்து எதுவும் ஆகல அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட சொல்ல, ரக் வந்து அப்படியே தரையில உட்காந்துக்கிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். அப்ப நம்ம மொட் வந்து நான் நிஜமாவே நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணும் ஆகல அப்டின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட சொன்னோனேவும், ரக் வந்து அப்படியே நம்ம மொட்ட டைட்டா ஹக் பண்ணிட்டு, அவன் அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். இவன் இப்படி அழுகுறதோட எபிசோட் 8ல பார்ட் 2 வந்து இங்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. பை ஃபிரெண்ட்ஸ்.